அந்த ஒரு விஷயத்துக்காக தாய் கண்டிச்சிருக்காங்க. அதனால இப்படி ஒரு முடிவை குழந்தை எடுத்துருச்சா? பிரபல யூடியூபர் சவுக்கு சங்கரோட 13 வயது மகன் விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் அருகே இருக்க நடுக்குப்பம் பகுதியில ஒரு தவறான முடிவை எடுத்தது பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. சவுக்கு சங்கரோட முன்னாள் மனைவி ஆர்த்தி தன்னோட குழந்தைகளோட மரக்காணம் பகுதியில வசித்து வரார். அவர்களது மகன் தியோ ஆலிசை அங்கிருக்க ஒரு தனியார் பள்ளியில 8ஆம் வகுப்பு படிச்சிட்டு இருக்காரு. மாணவர் தியோ ஆலிசை படிப்புல ரொம்ப கவனம் செலுத்தவே இல்லையாம். தாயும் ரொம்பவே கண்டிச்சிருக்காங்களாம். இதனால கடுமையான மன உளைச்சல்ல இருந்திருக்காங்களாம். யாருமே இல்லாத நேரத்துல ஒரு தவறான முடிவையும் எடுத்திருக்காங்களாம். இந்த விபரீத முடிவு எல்லாருக்குமே அதிர்ச்சியை கொடுத்திருக்கு. வீட்டுக்கு திரும்பி வந்த குடும்பத்தினர் சிறுவன் இந்த மாதிரி முடிவு எடுத்ததை பார்த்து ரொம்பவே அதிர்ச்சி ஆயிட்டாங்களாம். மருத்துவமனைக்கெல்லாம் கொண்டு செஞ்சிருக்காங்க. இருந்தாலும் ஏற்கனவே இறந்துட்டதா மருத்துவர்கள் சொல்லியிருக்காங்க. இச்சம்பவம் குறித்து மரக்காணம் காவல்துறையினர் விரைந்து வந்து விசாரணையும் பண்ணிருக்காங்க. பிரேத பரிசோதனைக்கெல்லாம் அனுப்பியிருக்காங்க. இதுல என்ன நடந்துச்சு, யார் மேல தவறுங்கிற மாதிரி பல விசாரணைகள் போயிட்டு இருக்காம். இத கேள்விப்பட்டதும் எல்லாருமே ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டாங்க. இந்த வயசுலயே இதையெல்லாம் யார் இவங்களுக்கு சொல்லி தரது? எப்படி இப்படிப்பட்ட முடிவுகள் எல்லாம் எடுக்கிறாங்க? எப்படி இதுக்கு தைரியம் வருது? குழந்தைங்களை பத்திரமா பாத்துக்கணும், இவ்வளவு தூரம் தைரியம் எப்படி குழந்தைங்களுக்கு வருது? அப்படிங்கிற மாதிரி கேள்விகளை பல பேரும் சமூக வலைதளங்கள்ல கேட்டுட்டு இருக்காங்க. சவுக்கு சங்கர் அவரோட தரப்புல இருந்து இதுக்கு எந்த ஒரு விஷயமும் பதிலும் கொடுக்கல. தன்னுடைய தாத்தா பாட்டி அரவணைப்புலதான் வளர்ந்திருக்காரு. அவரும் 8ஆம் வகுப்பு படிக்கிற ஒரு சிறுவன் இந்த மாதிரி ஒரு முடிவை எடுக்கிறதெல்லாம் மிகப்பெரிய அதிர்ச்சியா தான் இருக்கு. இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய சவுக்கு சங்கர் அவரோட பிரச்சனைகளை பார்த்திருக்கோம். என்ன பிரச்சனை வந்தாலும் அதுல இருந்து மீண்டு வந்து அடுத்தடுத்து அவரோட வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சிருவாரு. ஆனா இந்த பிரச்சனை அவருக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியும் வலியும் கொடுத்திருக்கும். சமூக வலைதளங்கள்ல எல்லாருமே என்ன நடந்துச்சுன்னு கேட்டுட்டு இருக்காங்க. தாய் கண்டிச்சதுதான் காரணமா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. படிக்கலன்னு சொல்லி குழந்தைகளை யாரும் ரொம்ப கண்டிக்காதீங்க. இந்த காலம் மாறிடுச்சு, குழந்தைகளுக்கும் எல்லாமே தெரியுது, அவங்க எதுக்கும் பயப்படுறது இல்ல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சமூக வலைதளங்கள்ல நிறைய பேர் அவங்களோட கருத்துக்களை பதிவிட்டு இருக்காங்க. இது பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. இனிமேல் போல சினிமா அரசியல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட இணைஞ்சிருங்க.